بسم الله الرحمن الرحيم. الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا. تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. الذي له ملك السماوات والأرض ولم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك وخلق كل شيء فقدره تقديرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் எம்மை நேரொளிப்படுத்த வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கையை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், நாளை மறுமை நாள் வருகின்ற வரைக்கும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் எவை இஸ்லாமை நமக்கு எடுத்து தந்தார்களோ அந்த வாழ்க்கை வழிமுறையை சரியான முறையிலே பின்பற்றி நடக்க இருக்குகின்ற முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், சிறார்கள், வயோதிபர்கள், குறிப்பாக நம்மை பெற்ற தாய் தந்தையர்கள் அனைவர் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹினுடைய அடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லக்கூடிய செய்தி சூரா ஹஷர்லே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகின்றான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தகு. உங்களுடைய தூதர் எதனை உங்களிடத்திலே எடுத்து வந்தார்களோ அதனை நீங்கள் எடுத்து நடக்கும்படியும், வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தகு, எதனை விட்டும் தவிர்ந்து விலகி வாழும்படி உங்களுடைய தூதர் சொன்னார்களோ அந்த விலக்கல்களிலிருந்து வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் தவிர்ந்து தூரமாகி வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் துணை நிற்க வேண்டும் என்ற ஆரம்ப பிரார்த்தனையோடு, அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் புனிதமான ஒரு மாதத்தை அடைவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே வாழக்கூடிய நாம் உலகத்தினுடைய அந்த எமது பொருளாதாரம், எமது வியாபாரம், எமது அன்றாட தேவைகளுக்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடிய நாம் சில நேரம் சில தொழில்களை சில சீசன்ல சில காலங்களில் செய்தால்தான் அந்த தொழிலில் ஒரு அபிவிருத்தி, ஒரு வியாபாரம், ஒரு வருமானம் நல்ல முறையிலே அதாவது லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியும் என்று நாங்கள் என்ன செய்கின்றோம், சில தொழில்களை சீசனுக்கு ஏற்றால் போல் நாங்கள் செய்கின்றோம். விவசாயம் செய்யக்கூடியவர்கள் முதலாவது பருவகால பகுதியிலே நாங்கள் இந்த காலப்பகுதியிலே நாட்டு நெல்லை போட்டால்தான் இந்த காலப்பகுதியிலே அதிலே ஒரு ஒழுங்கானது ஒரு விளைச்சல் வரும் என்று நாங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலப்பகுதியில் சம்பா என்று சொல்லக்கூடிய அந்த நெல்லை அறுவடை செய்தால் இந்த காலத்தில் தான் அதற்கான ஒரு ஒழுங்கானது ஒரு விளைச்சலை அடைந்து கொள்ள முடியும் என்று நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாமெல்லாம் விடக்கூடிய மிக பெரும் தவறு என்னன்னு தெரியுமா? அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒவ்வொரு காலங்களையும் பருவகாலமாக தன்னுடைய அடியான் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ் தன்னுடைய அடியானை நேசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலங்களையும் அல்லாஹு தஆலா எமக்கு அமைத்து தருகின்றான். அந்த வகையிலே அன்பார்ந்தவர்களே, நாம் அடைய இருக்குகின்ற இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்பது
மிக மிக முக்கியமானது. நாம் அடைய இருக்குகின்ற இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் என்பது அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட 4 மாதங்களில் ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்ன இத்தத்தஷ் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ் தஆலா மாதங்களை 12ஆக என்ன செய்திருக்கிறான், அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான். அதிலே 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா சங்கையான மாதங்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு அறுவடை காலம். எவ்வாறுபட்ட அறுவடை காலம் என்று சொன்னால், மறுமையை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அறுவடை காலம். இந்த காலத்திலே நாங்கள் எவ்வாறு அறுவடை செய்கின்றோமோ அதே அறுவடை நிச்சயம் மறுமை நாளையிலே நாங்கள் அதனுடைய பயனை அடைந்து கொள்வோம். நாமெல்லாம் எமது வாழ்க்கையிலே உலகத்தினுடைய தேவைகளை, உலகத்தினுடைய லாபங்களை, உலகத்தினுடைய எமது அன்றாட விடயங்களை முயற்சி செய்யக்கூடிய நாம், ஆனால் மார்க்கத்தினுடைய விடயத்தை நாங்கள் என்ன செய்கின்றோம், தள்ளி போடுகின்றோம். உதாரணத்துக்கு காலையில் எழும்பி ஒரு பிரயாணத்துக்கு போகணும், காலையில் 6 மணிக்கு அந்த சந்திக்கு போனாதான் அந்த பஸ்ஸை பிடிக்கணும்டா நாங்கள் என்ன செய்வோம், 4 மணிக்கே பெல் வச்சு எழும்பி தொழுகையை மிஸ் பண்றோமோ தொழுகிறோமோ தெரியாது, பஸ்ஸை பிடிக்கணும்ன்றதுக்காக வேண்டி அந்த கூட்டத்துக்கு டைமுக்கு போகணும், இந்த இடத்துக்கு இந்த டைம்ல இருக்கணும், இந்த நேரத்தில் இந்த அப்பாயின்மெண்ட் நான் போட்டிருக்கிறேன், டாக்டர் இந்த டைம்ல வர சொல்லியிருக்கிறான்டா. உலகத்தினுடைய தேவைகளை நாங்கள் யாரும் தாமதப்படுத்துவது கிடையாது. ஒரே ஒரு தேவையை தவிர, ஐங்கால தொழுகை, அல்லாஹுவை நெருங்குவதை, மார்க்கத்தோடு இருப்பதைத்தான் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஹஜ் எனது இறுதி ஹஜ்ஜாக கூட இருக்கலாம். பேசக்கூடிய நான், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய முழுமையாக அந்த 10 நாட்களை நாங்கள் அடைந்து கொள்வோமா என்பதை யாருக்கும் சொல்ல முடியாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு அவகாசம். அதிகம் அதிகம் இந்த நாட்களிலே நாங்கள் இபாதத்களை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சத்தியமிட்டு சொல்கின்றான், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர். அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக. அன்பானவர்களே, அல் குர்ஆனை பிரட்டி பாருங்கள், அல் குர்ஆனை பிரட்டி படித்து பாருங்கள். அதனுடைய மொழிபெயர்ப்பை அல்லாஹு தஆலா ஒரு பொருளின் மீது, ஒரு படைப்பினத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கின்றான் என்று சொன்னால், அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா பேசக்கூடிய அத்துணை விடயங்களும் மிக மிக பெருமதியானது. தஃசீர் துறை அறிஞர்கள் வலயாலின் அஷ்ர் என்று சொல்லக்கூடிய அந்த 10 இரவுகள் என்பது துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 மீது அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்கின்றான் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சத்தியமிட்டு பேசக்கூடிய இந்த நாட்கள் மிக மிக பெருமதியானது. வருடத்திலே ஒரு முறைத்தான் இந்த 10 நாட்களை அடைந்து கொள்ள முடியும். ஒரு துஹர் தொழுகையை மிஸ் பண்ணோம்டா மௌத்தாகலன்னு அடுத்த துஹர் அடைஞ்சிடலாம். ஆனால் ஒரு 10 நாள் துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 நாளை நாங்கள் இழந்துட்டோம்டா ஒரு வருடம் நாங்கள் காத்து நிற்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த மாதம் என்பது வருடத்திலே ஒரு முறைதான் வருகின்றது. அடுத்த முறை இந்த மாதத்தில் நான் இருப்பனோ தெரியாது, மாதம் வரும், நான் இருப்பனா இல்லையா என்பது யாருக்கும் சொல்ல முடியாது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி, அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களில் வருகிறது, மாமின் ஐயாமின் அமலு ஸாலிஹ் ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல்கள்ல இந்த நாட்கள்ல செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அது எந்த நாள் என்று தெரியுமா? யஅனி ஐயாமுல் அஷ்ர். அந்த 10 நாட்கள் என்ற செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வலல் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ், கால வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வினுடைய அந்த மார்க்கத்துக்காக வேண்டி ஒருவர் போரிடுவது ஜிஹாத் செய்வதை விடவும் சிறந்ததா என்று கேட்ட நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜ மின் ذلك பிஷை. ஒரு அடியான் என்ன செய்கின்றான்,
தன்னுடைய சொத்து செல்வங்களின் மூலம் தன்னுடைய சொத்தையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய சகலதையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்கின்றான், மார்க்கத்தினுடைய பாதையிலே வெளிக்கிளம்பி செல்கின்றான். அவன் வருகின்ற போது எந்த ஒன்றும் அவனிடத்திலே இல்லை என்று சொன்னால் அவன் உயர்ந்தவன். அதை விட ஜிஹாதை விட இது சிறந்தது என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதருடைய நபிமொழி எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்வார்கள். இந்த மாதம், அதாவது ஹராம் என்று சொன்னா தடுக்கப்பட்டது, ஹராமாக்கப்பட்டது என்ற அந்த செய்தியையும் என்ன செய்யும், அந்த கருத்தையும் சொல்லும். அதே போன்று கண்ணியம் என்ற அந்த செய்தியையும் குறித்து நிற்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதத்திலே வீணான குழப்பங்கள், வீணான வேடிக்கைகள், வீணான பிரச்சனைகள், வீணான சச்சரவுகள் எதையும் செய்வதை மார்க்கம் இந்த மாதத்திலே எங்களுக்கு தடை செய்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய அமலையும் இந்த மாதத்திலே தான் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். ஏனைய 11 மாதங்களிலே என்ன செய்ய முடியாது, அந்த ஹஜ்ஜுடைய அமலை கூட நிறைவேற்ற முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவை எந்த அளவுக்கு நாங்கள் நெருங்க வேண்டுமோ அந்த அளவுக்கு என்ன செய்வது, இந்த மாதத்திலே நாங்கள் நெருங்கிக் கொள்வது. இந்த மாதத்திற்கென்று இஸ்லாம் சிறப்பான எந்த அமலையும் அடையாளப்படுத்தவில்லை. இருந்தாலும் நாங்கள் தொழக்கூடிய ஐங்கால தொழுகையை சரிவர என்ன செய்ய வேண்டும், ஐங்கால தொழுகையை ஆரம்ப தக்பீரோடு இமாம் ஜமாஅத்தோடு தொழுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அதிகம் அதிகம் தான தர்மங்களை செய்ய வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாமெல்லாம் புனித ஹஜ்ஜுடைய திருநாளை பெருநாளை அடைவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஹஜ்ஜுடைய தயார் நிலை, அந்த பெருநாளுடைய தயாருக்காக வேண்டி நாமெல்லாம் ஆடைகளை வாங்கி கொண்டிருப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாமெல்லாம் இருக்கக்கூடிய காலம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். வசதி படைத்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய காலங்கள் எவ்வாறு நகர்ந்து கொண்டிருப்பது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிவோம். சமூகத்திலே அதிகமான சகோதர சகோதரிகள் எம்மை போன்றவர்கள் இந்த பெருநாளை எவ்வாறு கொண்டாடுவதென்று திண்டாட்டத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள், கஷ்டத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள், பிள்ளைகளுடைய தொந்தரவிலே இருந்து கொண்டிருப்பார்கள், பிள்ளைகளுடைய கேள்வியிலே இருந்து கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, அதிகம் அதிகம் அடையாளத்தை காட்டி அந்த அடையாளங்களை இனங்கண்டு யாருக்கெல்லாம் எமது சதகாக்களை ஜகாத்களை கொடுக்க முடியுமோ இந்த 10 நாட்கள் அல்லாஹு தஆலா எமக்கு தந்த ஒரு அருட்கொடையாக நினைத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்களிலே நாங்கள் அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இந்த 10 நாட்கள்ல ஒரு நாள் தான் சிறப்புக்குரிய மிகவும் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நாள் யௌமு அரஃபா என்று சொல்லக்கூடிய ஹாஜிகள் அரஃபாவுடைய அந்த மைதானத்திலே ஒன்று சேரக்கூடிய அந்த நாள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ما من يوم أكثر من أن يعتق الله فيه أبدا من النار. அல்லாஹு தஆலா எந்த நாட்களிலும் கொடுக்காத நரக விடுதலை அல்லாஹு தஆலா அரஃபாவுடைய தினத்திலே கொடுக்குகிறான் என்று சொன்னால், அந்த 10 நாட்களில் 9வது நாள் என்பது அந்த அரஃபாவுடைய தினம். அன்பாதவர்களே, அந்த 10 நாட்களில் தான் அந்த அரஃபாவுடைய தினமும் இருக்கிறது. அதே போன்று ஹாஜிகள் என்ன செய்ய மாட்டார்கள், நோன்பு நோக்க மாட்டார்கள். அந்த நாளிலே ஹாஜிகள் ஒன்று சேரக்கூடிய பிறை 9 அரஃபாவுடைய தினத்திலே நாங்கள் நோன்பு நோட்பது எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال صيام يوم عرفة احتسب على الله ان يكفر السنة الذي قبله والسنة الذي بعده. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அழகியதோர் செய்தி. அன்பார்ந்தவர்களே, அரஃபாவுடைய நோன்பு விடயத்திலே சில நேரம் நாங்கள் பொடுபோக்காக எங்களுடைய காலங்களை செலுத்தலாம், உலகத்தினுடைய தேவைகளை என்ன செய்யலாம். சில நேரம் பெருநாளினுடைய அந்த சந்தோஷத்தின் உச்சகட்டம் அரஃபாவுடைய நோன்பை மறந்து சில நேரம் என்ன செய்யலாம், நாங்கள் ஆடைகளை வாங்குவதற்கு கூட செல்லலாம். அன்பார்ந்தவர்களே, ஆரம்பத்திலே சொன்ன செய்திதான். அன்பார்ந்தவர்களே, அடுத்த அரஃபாவுடைய தினம், அரஃபாவுடைய நோன்பு அடுத்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஆரம்ப 10 நாள் எமக்கு சொந்தம் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய உலக லாபத்தை நாங்கள் அடுத்ததாக தள்ளி போடுவது கிடையாது. காலையில் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணாதான், கடையை ஓப்பன் பண்ணாதான் என்ற வளமையான கஸ்டமர் வாரார்னா நாங்கள் 7:30க்கு வீட்டிலேருந்து வெளியாகி போயிடுவோம்.
போய் 8 மணிக்கு கடையை திறந்துடுவோம், எங்களோட கஸ்டமரை நாங்கள் வெல்கம் பண்ணுறதுக்கு, அவருக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அன்பாந்தவர்களே, அல்லாஹ் தரக்கூடிய, அல்லாஹுவை அடையக்கூடிய மாதம். அன்பாந்தவர்களே, நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் கேட்பான், உனக்கு இந்த 10 நாட்களை நான் தந்தேன், இந்த 10 நாளிலே உனக்கு ஒரு அவகாசத்தை தந்தேன். அந்த அரஃபாவுடைய நோன்பு என்பது அன்பாந்தவர்களே, சென்ற வர இருக்குகின்ற ஒரு வருடம் முந்திய பிந்திய வருடத்தினுடைய சிறு பாவங்களை மன்னிக்க அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், மன்னிக்குகிறான் என்ற செய்தி அல்லாஹ்வின் தூதர் எமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அன்பாந்தவர்களே, அரஃபாவுடைய தினம் எந்த அளவுக்கு ஹாஜிகளுக்கு முக்கியமானது என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு செல்கின்றவர்களுக்கு எந்த அளவுக்கு அரஃபாவுடைய தினம் முக்கியம் என்றால், அன்பாந்தவர்களே, யார் அரஃபாவிற்குள் வரவில்லையோ அவருடைய ஹஜ்ஜே ஏற்றுக்கொள்ளப்படாது. அரஃபாவுக்கு யார் வரலையோ, ஒருத்தர் போறாரு, மினா முஸ்தலிஃபால தங்கிட்டாரு, அரஃபால பிறை 9 சூரியன் உச்சம் கொடுத்ததிலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் சரி அவர் என்ன செய்யல, சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் அவர் இருக்கல என்று சொன்னா, அவர் பிறை 9 மகரிபுக்கு பிறகு போனாலும் அரஃபாவுடைய நாளாக இருக்காது. அன்பாந்தவர்களே, அந்த அளவுக்கு மிக முக்கியமானதொரு நாள் அரஃபாவுடைய நாள். ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், சில நேரம் ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு சில நேரம் என்ன செய்யும்டா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருத்தம், ஹார்ட் அட்டாக், ப்ரெஷர், சுகர் ஏதாவது ஒன்று கூடினா சில நேரம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணிடுவாங்க. பிறை 9 ஹெலிகாப்டர்ஸில் சொப்பரில் என்ன செய்வாங்கண்டா, ஹாஜிகளை கொண்டாந்து அரஃபாவில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தான் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் அரஃபாவுடைய தினம். அல்லாஹு தஆலா மலாயிகா மாறுகளை அழைத்து சொல்வானாம், என்னுடைய அடியார்களை பாருங்கள், ஒரே தல்பியாவோடு, ஒரே நிற ஆரையோடு, ஒரே நிற இஹ்ராத்தோடு ஒன்றாக, எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அவர்கள் ஒன்றாக இருந்து என்னிடத்திலே என்னை தக்பீர் செய்த வண்ணம், என்னை தஹ்லீல் செய்த வண்ணம், என்னை துதித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார் என்று மலாயிகா மார்களை கூப்பிட்டு அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை பார்த்து புகழ் பாடக்கூடிய ஒரு நாள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்நாளிலே இறுதியான உபதேசம் செய்த அந்த ஒரு நாள் தான் அரஃபாவுடைய தினம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அதிகம் அந்த அரஃபாவுடைய நோன்பை நோற்று அதிகம் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலே அதிகம் நாங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது, அதே போன்று அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூறுவது, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று அதிகம் எங்களுக்கு தக்பீர் தஹ்மீதுகளை சொல்வது எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பிறை 10 யௌமுன் நஹர் அந்த தினத்திலிருந்து ஐயாமு தஷ்ரீக் முடிகின்ற வரைக்கும் எங்களுக்கு தக்பீர் சொல்வதை மார்க்கம் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்னு உமர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கானா யஹ்ருஜானி இல ஸூகி ஃபி ஐயாமில் அஷ்ர், அந்த ஆரம்ப 10 நாட்களில் என்ன செய்வார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விலக்கிளம்பி சென்று என்ன செய்வார்கள், அந்த சந்தை பகுதிக்குள் சென்று யுகப்பிரானி தக்பீர் சொல்வார்கள், வயுகப்பிருன் நாச, மக்களுக்கு தக்பீர் சொல்லி குடிப்பார்கள், மக்களை தக்பீர் சொல்லும்படி என்ன செய்வார்கள், ஏவக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, சில நேரம் தக்பீர் சொல்வது கூட எங்களுக்கு மார்க்கம் ஆக்கியிருக்கிறதா என்பதை சிலர்கள் நாங்கள் என்ன செய்வோம், யோசிப்போம், அப்பா இப்படி சொல்லியிருக்குதா மார்க்கம், இப்படி எங்களுக்கு மார்க்கம் ஒரு வழிகாட்டு இருக்குதா என்று சில நேரம் நாங்கள் என்ன செய்திருப்போம், சில நேரம் அறியாமல் இருக்கலாம். அன்பாந்தவர்களே, அந்த மாதத்தை அடைவதற்கு, அந்த தினத்தை அடைவதற்கு நானும் நீங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று அன்பாந்தவர்களே, எங்களுக்கு தெரியும், நாங்கள் சிறு வயதிலே பாடமாக்கிய ஒரு நபிமொழிதான் புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின் என்ற அந்த நபிமொழி. இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சிறு வயதிலிருந்து சில நேரம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு, நாங்கள் பிள்ளைகளாக இருக்கின்ற போது எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்திருப்பார்கள். எனவே அந்த 5 தூண்களில் ஒரு தூண்தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை. அன்பாந்தவர்களே, வருடத்திலே ஒரு மாதத்திலே வரக்கூடிய ஒரு புனிதமானதோர் அமல் தான் இந்த ஹஜ்ஜுடைய அமல். அன்பாந்தவர்களே, எங்களுக்கு தெரியும், சின்ன வயசுல நான் கேட்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வாரவங்க அன்று பிறந்த பாலகனை போல வாராங்க என்ற செய்தி அல்லாஹ்வின் தூதருடைய நபிமொழி. அன்பாந்தவர்களே, அல்லாஹு தஆலா சில அமட்களுக்கு சில நன்மைகளை சொல்லியிருக்கிறான். அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு கொடுக்கக்கூடிய நன்மை பாருங்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. ஒரு அடியான் ஹஜ்ஜுக்காக சென்று அந்த ஹஜ்ஜை
சரிவர நிறைவேற்றி அல்லாஹ்விடத்திலே அந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுமானால் அந்த அடியானுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கூலி கிடையாது. அன்பாதவர்களே, நாமெல்லாம் தொழுகின்றோம், நோன்பு பிடிக்குகின்றோம், ஏனைய இபாதத்களை செய்கின்றோம். எமது இத்துணை இபாதத்களின் நோக்கம், நாங்கள் தொழக்கூடிய தொழுகையினுடைய நோக்கம், நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பினுடைய நோக்கம், நான் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், நான் சுவர்க்கத்துக்குள் செல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அதிகம் அல்லாஹ்விடத்திலே துஆ பிரார்த்தனை செய்வோம். சில நேரம் எமது ஊர்ல இருந்து ஹஜ்ஜிக்கு போயிருப்பாங்க நிறைய பேர், ஹாஜிகள் எல்லாம் மக்கமா நகரை அடைந்து விட்டார்கள். சில நேரம் வீட்டில் வந்து நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறோம் அப்பான்னு சொல்லிட்டு போகும்போது எங்கள் மனசில் ஒரு கவலை வரும். எனக்கும் அந்த வசதி இருந்திருந்தா, எனக்கிட்டையும் 15-20 லட்சம் இருந்திருந்தா நானும் ஹஜ்ஜிக்கு போயிருப்பேன் என்ற ஆசை வரும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்விடத்திலே அதிகம் துஆ செய்யுங்கள். இந்த மாதத்திலே துஆ செய்யுங்கள். அல்லாஹ் எம்மிடத்திலே எதிர்பார்ப்பது பணத்தையோ செல்வத்தையோ வீடுகளையோ வாகனத்தையோ அல்ல. என்னுடைய அடியான் என்னை சுஜூது செய்கின்றானா, என்னை புகழ்பாடுகின்றானா, என்னை நெருங்குகின்றானா, எனக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்குகிறானா என்றுதான் அல்லாஹ் தஆலா பார்க்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆரம்ப 10 நாட்களிலே அதிகம் சுஜூது செய்வோம், தஹஜ்ஜத்களை உயிர்ப்பிப்போம், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்போம். இறைவா, அடுத்த வருடம் நான் உயிர் பிடிவதற்கு முன், நான் அடுத்த மாதம் ஹஜ்ஜையோ அல்லது உம்ராவையோ நான் செய்ய வேண்டும், அந்த புனித இறை இல்லத்தை நான் பார்க்க வேண்டும், இதுதான் கிப்லா என்று சொல்லித்தரப்பட்ட அந்த காபாவை நோக்கி நான் தொழுது கொண்டிருக்கிறேன், அந்த காபாவை நான் நேரடியாக பார்க்க வேண்டும். அரஃபா என்று சொல்கின்றார்கள், முஸ்தலிஃபா என்று சொல்கின்றார்கள், மினா என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அவகாசம் அன்பார்ந்தவர்களே, இந்த 10 நாட்களையும் மிக பிரயோசனமுடையதாக ஆக்குவோம். வரக்கூடிய ஹஜ்ஜுடைய அந்த மாதத்தை அடைந்து ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தரல வேண்டும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இந்த மாதத்திலே ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அந்த இடத்திலே சென்று ஹஜ் செய்கின்றார்கள். ஹஜ் செய்ய முடியாதவர்கள், ஹஜ் செய்வதற்கு வசதி இல்லாமல் அடுத்த கட்டம் மார்க்கம் தந்திருக்கக்கூடிய ஒரு இபாதத் தான் நாங்கள் ஈதுல் அத்ஹா என்று சொன்னாலும் அந்த பெருநாளுடைய தினத்தை மார்க்கம் யௌமுன் நஹர் அறுத்து பலியிடக்கூடிய நாள் என்று அந்த 10வது நாளை என்ன செய்கின்றது, மார்க்கம் அறுத்து பலியிடக்கூடிய ஒரு நாளாக அடையாளப்படுத்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, குர்பான் என்று சொல்கின்ற போது பிறை 10, அதாவது பெருநாளுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். ஒருவர் குர்பான் உதுஹியா கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுகை முடித்தவுடன் கொடுத்தால்தான் அது உதுஹியாவாக அல்லாஹ்விடத்திலே கணக்கிடப்படும். ஒருவர் தொழுகைக்கு முன்னர் காலையில் எழும்பி நான் தஹஜ்ஜத்துக்கு என்ன செஞ்சிட்டேன், என்ன மாட்டையோ ஆட்டையோ நான் அடுத்து குர்பான் கொடுத்துட்டேன்டா, உதுஹியா கொடுத்துட்டேன்டா, அது ஒரு உதுஹியாவாக அல்லாஹ்விடத்திலே கணக்கிடப்படாது. மாற்றமாக ஒரு சதக்காவாகத்தான் என்ன செய்கிறது, அது ஒரு இபாதத்தாகத்தான் கணக்கிடப்படுகிறது. அல் குர்ஆனுடைய சட்டமும் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், அதற்கு பிறகு அழுத்து பலியிடுங்கள். அன்பார்ந்தவர்களே, உதுஹியாவுடைய சட்டத்தை பொறுத்த மட்டிலே இமாம்கள் ஏகோபித்த இமாம்களுடைய கருத்து சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத், வலியுறுத்தப்பட்ட அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு ஏவல் தான் இந்த உதுஹியா. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் உதுஹியா என்று குர்பான் சொல்லும் போது நிறைய பேர் என்னமா நினைக்கிற, ஊரில் கோடீஸ்வரன் வசதி வாய்ப்பு உள்ளவன் மாத்திரம்தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நிறைய பேர் நினைக்கிற நாங்கள் மாட்டைத்தான் கொடுக்கணும். சாதாரணமாக ஒரு வயது நிரம்பிய ஒரு ஆடு வாங்குறேன்னு சொன்னால் 20,000க்கும் 30,000த்துக்கு இடையில் என்ன செய்யலாம், தாராளமாக வாங்கலாம். நமது பிரதேசத்தில் அந்த விலையில் ஆடு எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். நாங்கள் நிறைய பேர் மாட்டை கொடுக்க யோசிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மாட்டு கொடுப்பதற்கு யாருக்கு வசதி இருக்குதோ அவர் கொடுக்கிறது, அல்லது சேர்ந்து கொடுப்பதற்கு வசதி இருந்தால் சேர்ந்து கொடுப்பது. 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுப்பதை விட தான் ஒருவர் வசதி இருந்தால் ஒரு ஆட்டை அறுத்து கொடுப்பது சிறந்தது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று எமது இஸ்லாமிய எமது சகோதரர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உபதேசம்தான் அன்பார்ந்தவர்களே, நாம் கொடுக்கக்கூடிய இந்த உதுஹியா இருக்குகிறதே, சீசன் பிஸ்னஸ் கிடையாது, சீசன் பிஸ்னஸ் கிடையாது. நிறைய பேர் இந்த காலத்தில் சீசன் பிஸ்னஸ் பண்ற, அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய இபாதத், வியாபாரம் செய்யக்கூடிய
மாட்டு ஆடு பிஸ்னஸ் செய்யக்கூடிய சகோதரர்களை அழைத்து சொல்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய லாபத்தை அல்லாஹுக்கு செய்யக்கூடிய இபாதத்திலே கொண்டு உங்களுடைய லாபத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். அல்லாஹுக்கு அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிரயாணியிலே நீங்கள் லாபத்தை தேடிவிடாதீர்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய மாடு, நீங்கள் விற்கக்கூடிய ஆடு அதற்கு தகுந்ததா என்று பாருங்கள். சில நேரம் 6 மாத ஒரு சாதாரண ஒரு கண்டுக்குட்டியை கொடுத்துருவாரு. இது 2 வயசுண்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளை மறுமை நாள் அல்லாஹ் கேட்பான், நிப்பாட்டி வச்சு கேட்பான். அல்லாஹுக்காக வேண்டி இந்த பிஸ்னஸை மட்டும் அல்லாஹுக்காக வேண்டி செஞ்சிடாதங்க. அந்த லாபம் ஒரு காலம் நிரந்தரமாக இருக்காது. அதை மட்டும் ஆழமாக மனதில் வச்சுக்கோங்க. அதே போன்று அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு நபிமொழி, ஒரு எச்சரிக்கையான ஒரு நபிமொழி. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் வஜத சஅதன் ஃபலம் யுதஹி. யார்கிட்ட குர்பான் கொடுக்கறதுக்கு, உதுஹியா கொடுக்கறதுக்கு யார்கிட்ட வசதி இருக்குதோ அவர் அந்த உதுஹியாவை நிறைவேற்றாவிட்டால் ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா. ஒருத்தர்கிட்ட குர்பான் கொடுக்கறதுக்கு, உதுஹியா கொடுக்கறதுக்கு, ஒரு ஆட்டை கொடுக்கறதுக்கு வசதி இருக்குது. ஒருத்தர தேவையை முடிச்சுட்டு ஒரு 30, 40, 50,000 கையில் இருக்குது. அவருக்கு அந்த ஆட்டை உதுஹியா கொடுக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்கல, அப்படி வசதி இருந்தும் அந்த இபாதத்தை செய்யலண்டா அல்லாஹ்வின் தூதருடைய எச்சரிக்கையான செய்தி என்ன தெரியுமா? ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா. நாங்கள் தொழுற இடத்துக்கு வர வேணான்னு சொல்லலை, நபி மொழியில வர வேணான்னு சொல்லலை, நெருங்க வேண்டாம். வர வேணான்றதுக்கும் நெருங்க வேண்டான்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அன்பார்ந்தவர்களே. யார்கிட்ட குர்பான் உதுஹியா கொடுப்பதற்கு வசதி இருந்து அவர் உதுஹியாவை நிறைவேற்றவில்லையோ அவர் நாங்கள் தொழக்கூடிய தொழுமிடத்துக்கு நெருங்க வேண்டாம் என்பது அல்லாஹ்வின் தூதருடைய ஒரு நபிமொழியாக இருக்குகிறது. அதே போன்று சமகாலத்திலே வாழ்ந்த ஒரு மிக பெரும் ஒரு இஸ்லாமிய அறிஞர் தான். சில நேரம் சிலருக்கு தெரியும், சில நேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சமகாலத்திலே வாழ்ந்து மறைந்த மிக பெரும் இமாம்கள் ஒருவர். அவர் இந்த குர்பான் உதுஹியாவுடைய சட்டத்துக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது அவர் சொல்றார், எப்படின்னா, ஒருத்தருக்கு கடன் எடுத்து ஒரு உதுஹியா பிராணியை குர்பான் கொடுத்து, ஒரு ஆட்டையோ மாட்டையோ என்ன செய்யலாம், ஒருத்தட்ட கடனை வாங்கி எடுத்து அறுத்து அந்த இபாதத்தை நிறைவேற்றிட்டு குறிப்பிட்ட காலத்தில் அந்த கடனை கொடுக்கறதுக்கு அவருக்கு ஏழுமாக இருக்குது. எனக்கு 1 லட்சம் ரூபா ஒருத்தட்ட கடனை வாங்கி குர்பான் கொடுக்குறேன், உதுஹியா கொடுக்குறேன், அந்த 1 லட்சத்தை கொடுக்க ஏழுன்ற ஒரு நிலைப்பாடு இருந்தால் அவ்வாறு இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த உதுஹியாவுடைய கடமையை நிறைவேற்றுவது மிகவும் ஒரு வாஜிபாக, ஒரு கட்டாய கடமையாக இருக்குகிறது என்பதை அந்த இமாம் வலியுறுத்தி சொல்கிறார். ஒரு இமாமுடைய கூற்றாக இருந்தால் அன்பாதவர்களே, இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டியது எது தெரியுமா? இந்த இபாதத்திற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நிறைய பேர் எங்களில் குர்பான் கொடுக்கறதுக்கு நியத்து வச்சிருப்போம். அந்த குர்பான் கொடுப்பதற்கு நியத்து வைத்தவர்களை மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு செய்திதான், துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை கண்டதிலிருந்து குர்பானுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற வரைக்கும் அவருடைய நகங்களை முடிகளை வெட்டுவதை என்ன செய்கிறது? மார்க்கம் தடை பண்ணிருக்குகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு சீசன். இந்த சீசனில் இபாதத்களை செய்வோம். அதே போன்று அல்லாஹுவை நெருங்குவதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்வோம். வல்லவன் ரஹ்மான் உயிரோடு இருக்கும் போது இந்த இபாதத்களை செய்து, அதே போன்று வல்லவன் ரஹ்மான் இந்த உதுஹியாவுடைய கடமையை செய்வதற்கும் அதற்கான பொருளாதார வசதிகளை தருவதற்கும் வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும். உதுஹியா கொடுப்பதற்கு நியத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு உங்களுடைய ஊரிலே வளமை இருக்கிறதோ அந்த வளமையை பின்பற்றுங்க. அடுத்த விஷயம், நாமெல்லாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அன்பார்ந்தவர்களே, இந்த விஷயத்தை நிறைய பேர் நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணுற, இப்போ அது மிச்சம் குறைவு. நிறைய பேர் ஆட்டை அறுக்கிறோம் மாட்டை அறுக்கிறோம் ஃபோட்டோ பிடிச்சி சோஷியல் மீடியாவில் போடுறது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஃபேஸ்புக்கில் போடுறது. அன்பார்ந்தவர்களே, இது எங்களுடைய இபாதத்தாக இருந்தாலும் மாற்று மத சகோதரர்களுடைய பார்வையை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய நிலைப்பாடு சில நேரம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களாக கூட என்ன செய்கிறது, இந்த ஆடு மாடுகள் இருக்குகிறது. எனவே நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்தின் மூலம் அவர்களுக்கு எந்த ஒரு வெறுப்பும் வரக்கூடாது. அதே போன்று அறுக்கக்கூடிய பிராணியை
உரிய முறையிலே தக்பீர் செய்து அறுக்க வேண்டும். அதே போன்று இஸ்லாமிய வழிகாட்டுதல், யார் குர்பானி கொடுக்க நியத்து வைத்திருக்கிறாரோ அவருடைய கையால் அறுப்பதை என்ன செய்கிறது, மார்க்கம் வலியுறுத்திருக்கிறது. மார்க்கம் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த உதுஹியாவுடைய கடமையும் சரியான முறையில் நிறைவேற்றுவோம். வல்லவன் ரஹ்மான் எவ்வாறு இந்த உலகத்திலே என்னை உங்களை முஸ்லிமாக பிறக்கச் செய்தானோ அதே முஸ்லிமாக வாழச் செய்த ரப்புல் ஆலமீன் மரணம் வருகின்ற வரைக்கும் இஸ்லாத்தை தூய முறையிலே எடுத்து தூய முறையிலே இஸ்லாத்தோடு வாழ்ந்து இஸ்லாத்தோடு அந்த கலிமாவோடு வல்லவன் ரஹ்மான் எமது உயிரை கைப்பற்றுவதற்கு துணை புரிய வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.